பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். தை மாசம் வந்தாலே நமக்கு ஒரு விசேஷம் வந்துடும். தை அமாவாசை பித்ருக்களுக்கு அன்றுதான் நாம் செய்ய போகிறோம். தை அமாவாசை அன்று எல்லாரும் ஆத்துக்கு செல்வாங்க. ஆத்துக்கு சென்று அந்த ஆறிலே இருக்கக்கூடிய அந்த பிராமணர்களிடத்திலே கொடுத்து தானங்கள் கொடுத்து எல்லாம் கொடுத்து அங்க தன்னுடைய மூதாதையர்களுக்கு எல்லாம் செய்வார்கள். ரைட்டுங்களா? எல்லாம் செய்வாங்க. இது தை அமாவாசைக்கு நடக்கும். இந்த தை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் என்னென்ன உங்க வீட்டில் செய்யக்கூடாதுங்கிறது தான் இப்ப நான் பார்க்க போறேன். தை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டிலே கோலம் போடக்கூடாது. வெங்காயம் பூண்டு இது மாதிரியான சாப்பாட்டை தவிர்த்து விட வேண்டும் தை அமாவாசை அன்னைக்கு. ஏன் அப்படின்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் தை அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க, வந்து காக்காய்க்கு சாதம் வைக்கணும் அப்படின்னா நீங்க கோலம் போட்டெல்லாம் வைக்கக்கூடாது. தை அமாவாசை அன்னைக்கு வீட்டுல கோலம் போடக்கூடாது. தர்பையை வச்சு அந்த தர்ப மேலதான் சாதத்தை வைக்கணும். காக்கைக்கு வைக்கக்கூடிய அந்த சாதம் தர்பையில வச்சிடணும். அந்த உருண்டையா உருட்டி தர்ப மேல வச்சிடணும். அந்த காக்கை கொத்தி தின்னுட்டு போயிடும். அப்ப இந்த தை அமாவாசை செய்ததுடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அமாவாசை தை அமாவாசை யாரெல்லாம் பித்ருக்களுக்கு காரியம் செய்யலையோ, வருஷ தவசங்கள் செய்ய முடியலையோ, அவர்கள் எல்லாமே தை அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். இத அப்ப செய்யும் பொழுது காக்காய்க்கு நீங்க சாதம் வைக்கும் பொழுது அந்த காக்கா ஆன்மா ரூபத்துல சாப்பிட்டு நம்மளை வாழ்த்திட்டு போகும்னு ஒரு ஐதீகம் தான் வச்சிருக்காங்க. ஐதீகம் தான் இருக்கு. அப்ப இந்த தை அமாவாசையை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. நாம் சுபீட்சமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், நாம் எந்த விதமான கவலைகளுமே இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைத்தால், தை மாச தண்ணிக்கு நீங்க ஆத்துல போய் செஞ்சுட்டு வீட்டுல படையில போட்டுட்டு 3 பேருக்கு அன்னதானம் கொடுத்து விடுங்கள். 3 பேருக்கு அன்னதானம் கொடுத்தீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும். நீங்க நன்றாக இருப்பீங்க. பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் என்றென்றும் எப்பொழுதும் கிடைக்கும்ங்கிறதா நிதர்சனமான உண்மை. பண்றீங்களா? தை அமாவாசை நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். செய்யுங்க. பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. இப்ப தை அமாவாசை எப்ப வருதுன்னா February 9 வெள்ளிக்கிழமை வருது. அப்ப வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா? அப்ப நம்ம வீட்டுல கோலம் போடுவோம். அன்னைக்கு கோலம் போடாதீங்க. அமாவாசை வருது, கோலம் போடக்கூடாது. அதாவது காய்கறிகள் 4 வகையான காய்கறிகளை வச்சு சமைங்க. அன்னைக்கு 4 வகையான காய்கறிகள். என்னென்ன காய்கறிகள்? அவரைக்காய், பீன்ஸு, வாழைக்காய் கண்டிப்பா இருக்கணும். உருளைக்கிழங்கு இருக்கக்கூடாது. வாழைக்காய் இருக்கிறது, அவரைக்காய் இருக்கணும். அதாவது பித்ருக்களுக்கு உருளைக்கிழங்கு கிடையாது. அவரைக்காய், வாழைக்காய் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரைக்காய், பீன்ஸு, வாழைக்காய், இன்னொன்னு கத்திரிக்காய் போடலாம். இந்த 4 காய்கள் தான் சமைக்கணும். உருளைக்கிழங்கு அன்னைக்கு சமைக்க கூடாது. தயவு செஞ்சு அன்னைக்கு வெங்காயம் முருங்கைக்காய் சாம்பார் வைக்காதீங்க. வெண்டைக்காய் போட்டு சாம்பார் பண்ணுங்க. ஏன்னா இது அமாவாசை, பித்ருக்களோட நாள். அந்த பித்ருக்களுடைய நாளுக்கு வெங்காயம் கிடையாது, முருங்கைக்காய் கிடையாது, பூண்டு கிடையாது. ரசம் தக்காளி ரசம் சொல்லுவாங்க. ஜீரகம் மிளகு ஊத்தின ரசத்தை வைங்க. வேற எக்காரணத்தை கொண்டும் மாற்றி பூண்டெல்லாம் போட்டு அரைச்சு போட்டு வச்சிடாதீங்க. இந்த தை அமாவாசை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் பித்ருக்கள். அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சாதானே நம்ம நல்லா இருக்க முடியும். பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அதே மாதிரி காக்காய்க்கு சாதம் வைக்கும் பொழுது 2 எள்ளு, அதாவது உருண்டையா உருட்டிக்கோங்க. உருண்டையா உருட்டிக்கணும். நல்லா உருட்டிட்டு 2 எல்லை போட்டு மேல போய் தட்டிட்டு, மேல அதாவது சாத்து மேல எல்லை போட்டு தட்டிடுங்க. தட்டிட்டு காக்கைக்கு கொண்டு போய் வைக்கும் பொழுது கா கா என்று கற்றி காக்கைக்கு வைத்தால் காக்கா சாப்பிட்டு போயிடும். சில பேர் சொல்றாங்க, சார் நாங்க காக்கா வச்சுட்டோம் சாமி, ஆனா சாப்பிட மாட்டேங்குது, ஏதாவது தோஷமா? தோஷமெல்லாம் எதுவுமே இல்லை. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். வைக்கிறது காக்காக்கு, அதுவா தின்னுடும். அதை வச்சுட்டு நீங்க வந்துருங்க. திரும்பி பார்க்காம வந்துருங்க. போதும். திரும்பி பார்க்காம வந்துருங்க. அதே மாதிரி கோலம் போடக்கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கோலம் போடக்கூடாது. இப்ப அமாவாசை அன்னைக்கு புது துணி போடக்கூடாது. ஆனா பேரனுக்கு பிறந்த நாள் வருது, புது துணி போடாம இருக்க முடியுமா? உங்களுக்கு தான் கிடையாது, பேரனுக்கு உண்டு. உங்களுடைய பையனும் கூட போட்டுக்கலாம். நீங்க போடக்கூடாது.
ஏன் படையல் நீங்க தான் பண்ணணும். வீட்டுக்கு தலைவர் யாரோ தலைவி யாரோ, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பண்ணணும். அவங்க அப்பா அம்மாக்கு பண்ணும் பொழுது பேரங்களுக்கெல்லாம் நிச்சயமாக புது துணி போடலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, இன்னைக்கு பிறந்த நாள் வந்துருச்சு, நான் சாயங்காலம் கேக்கு வெட்ட போறேன், தயவு செஞ்சு வெட்டாதீங்க, தயவு செஞ்சு வெட்டாதீங்க. வரக்கூடாது. எக்லெஸ் கேக் கூட வெட்டலாம். ஆனா அன்னைக்கு மட்டும் கேக்கு வெட்டுறேன்னு சொல்லிட்டு முட்டை கேக்கை கொண்டு வந்து வெட்டாதீர்கள். ஏன் அன்னைக்கு ஒரு நாளுங்க, அந்த ஒரு நாள் மட்டும் பித்ருக்களுடைய நாளாவே இருந்துட்டு போட்டுமே. அவர்களுடைய ஆசீர்வாதம் வேணும் தானே நம்ம இவ்வளவு தூரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் பண்றோம். அதனால நீங்க பர்த்டே கொண்டாடுங்க, கேக்க முட்டை இல்லாத கேக்கா செய்யுங்க. இது வந்து சொல்லக்கூடியது என்னோட வேலை, சொல்லிட்டேன். செய்யறதும் செய்யாததும் உங்க இஷ்டம், உங்களோட இஷ்டம் தான். இது சொல்றது என் கடமை, செய்யறது செய்யறது உங்களோட இஷ்டம். இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு, அதாவது இன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் என்டர்டைன்மெண்ட், வெளியில போறேன், அங்க போறேன், இங்க போறேன், எங்கேயும் போக வேண்டாம். இன்று ஒரு நாள், அதாவது ஒரு அமாவாசையும் நீங்க பண்ணல, தை அமாவாசை பண்றீங்க. தை அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவர்களுடைய நினைப்பாவே இருங்கள். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய டெய்லி என்டர்டைன்மெண்ட் போங்க, ஆபீஸ் போங்க, எங்க வேணாலும் போங்க. அன்னைக்கு ஆபீஸ் போனீங்கன்னா போங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பித்ருக்கள் நமக்கு, நம்மை வாழ வைக்கக்கூடிய தெய்வங்கள் தான் பித்ருக்கள். எந்த பித்ருமே, எந்த பித்ருக்களுமே என்னுடைய குழந்தைகள் வீணாக போக வேண்டும் என்று யாருமே சபிக்கவே மாட்டார்கள்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பித்ருக்கள் ஆசீர்வாதம் தான் செய்வார்களே தவிர சபிக்கவே மாட்டார்கள். ரைட்டுங்களா? அதனால பித்ருக்களோட நாள் இன்று, என்று தை அமாவாசை அன்று. அப்ப பித்ருக்களுடைய நினைவுகளை நீங்கள் தயவு செய்து நினைத்து பாருங்கள் போதும். வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். தாத்தாவோட எப்படி இருந்தேன், அப்பாவோட எப்படி இருந்தேன், எங்க அம்மாவோட எப்படி இருந்தேன், அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமே அப்படிங்கறத நினைச்சு பார்த்து அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் போதும். வேற எதுவுமே வேண்டாம். ஏன்னா எந்த அமாவாசையும் நீங்க பண்றது இல்ல. என்ன அமாவாசை? தை அமாவாசை பண்றீங்க, ஆடி அமாவாசை பண்றீங்க, மாலை அமாவாசை பண்றீங்க, அவ்வளவுதான். அப்ப இந்த அமாவாசைக்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் என்றென்றும் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நெருக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.